ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கேத்தி. என்னுடைய தீவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் அச்சி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அச்சி முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதெல்லாம் நான் வரிசையாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது சின்ன தேங்காவாக இருக்கனால ஒரு தேங்காய் ஃபுல் எடுத்திருக்கேன். இது பெரிய தேங்காவாக இருந்தாச்சுன்னா பாதி போதும். நாங்கள் தேங்காய் பால் எடுக்கலான்னு சொல்லி ஒரு தேங்காவை உடைச்சா அதுக்குள்ளே இந்த கோகோனட் ஸ்ப்ரவுட் கிடச்சிது. இந்த கோகோனட் ஸ்ப்ரவுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கும். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 75 அச்சி முறுக்கு வரும். நம்ம அச்சி முறுக்குக்கு 1 கிலோ மாவு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 3 முட்டை வேணும். இந்த 3 முட்டையும் நல்லா அடித்து அதாவது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு இந்த முட்டையில் 1/2 kg சீனி சேர்த்து அது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் முதல் எடுத்து தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனி இதில் பச்சரிசி மாவை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் பார்த்துக்கணும். இது தோசை மாவு பதத்துக்கு வரணும். மாவு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வராமல் கட்டியாக இருந்துச்சுன்னா 2வது எடுத்த தேங்காய் பால் அதில் ஊற்றணும். இந்த ரெசிபி என் பாட்டி செய்தது. என் அம்மாவுக்கு கூட இது செய்ய தெரியாது. இந்த அச்சி முறுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா இதை சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது அச்சி முறுக்கை சாப்பிட்டா அதுக்கு டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காது. அவ்வளோ ருசியாக இருக்கும். முதல் எடுத்த தேங்காய் பால் பத்தாதனால 2வது பால் ஊற்றிருக்கோம். ஆக்சுவலி இந்த ரெசிபியை பார்த்து தான் இனி நான் படிக்கணும் இதை எப்படி செய்யணி. ஸோ என்ன பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான உடனே அச்சி முறுக்குக்குள்ளே அச்சியை எண்ணெயில் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அச்சி நல்லா சூடானால் தான் அச்சி முறுக்கு கரெக்டாக வரும். நாங்கள் இரும்பு அச்சி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நாங்கள் இவ்வளோ அச்சி முறுக்கு செய்தாச்சு. என்ன பார்க்குறீங்களா நீங்களே, அந்த அச்சி முறுக்கை அச்சியை விட்டு ரிமூவ் பண்ண பிறகும் அச்சியை எண்ணெயிலே தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதை கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறத விட இப்படி வெளியே அடுப்பில் செய்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதை எடுத்துக்கலாம். இதை 3 months வரைக்கும் டப்பாவில் போட்டு மூடி வச்சா இருக்கும். மூடி வைக்கலன்னா அது நல்லா கொவுந்து போயிடும். இந்த அச்சி முறுக்கை எங்கள் ஏரியாவில் கொக்கூஸ்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.